மிதுன ராசி அன்பர்கள் இவர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எந்த விதமான ஒரு தவறுமே செய்திருக்க மாட்டாங்க. எல்லோருக்குமே ஒரு நன்மையை தான் செஞ்சுருப்பாங்க. தன் கூட பழகிறவங்களோடையும் சரி, தன்னை சார்ந்து இருப்பவங்களுக்கும் எப்போதுமே ஒரு நன்மையை தான் எப்போதுமே நினைப்பாங்க. தன்னுடைய மனசால கூட எந்த ஒரு விதமான ஒரு துரோகத்தையும், இவங்க அழிஞ்சு போயிடணும், இவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற எந்த விதமான ஒரு சொல்லும் செயலும் செய்யாதவர்கள் நீங்க மிதுன ராசி அன்பர்கள். ஆனாலும் செய்யாத தப்புக்கு நிறைய ஒரு தண்டனைகளை அனுபவித்துட்டு இருக்கிறவங்களும் நீங்க தான் மிதுன ராசி அன்பர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அஷ்டம சனியில இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய மிதுன ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையவே இழந்துட்டீங்க. ஒரே 2 வருஷம்தான் இது நாள் வரைக்கும் இருந்த மகிழ்ச்சி எல்லாமே போயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த 2 வருஷம் அஷ்டம சனியில நான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை சந்தித்து அதிலிருந்து மீள முடியாத ஒரு நேரத்தில் இருக்கிறேன். இப்போ 9ஆம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் எங்களுக்கு நல்லதை கொடுப்பாரு. நாங்களும் இது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனாலும் எந்த விதமான ஒரு மாற்றமுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு தான் இந்த பதிவு. இந்த கடைசி இறுதி கட்டமாக அந்த சனி பகவானுடைய பயணம் இந்த கும்ப ராசியில முடிய போகுது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை தான் இந்த கும்ப ராசியில இந்த சனி பகவான் இருக்க போறார். இதுக்கு அடுத்து அந்த மீன ராசியை நோக்கி பயணிக்க போறார். இந்த இருக்கக்கூடிய இந்த 120 நாட்கள்ல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போறாருன்றது தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். மிதுன ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு துடிப்பாக இருப்பாங்க. அதே சமயத்துல நிறைய ஒரு திறமைசாலிகளாக இருப்பாங்க. அட்வைசரி ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினரு, அடுத்து அட்வைசரி ஒர்க்கு, பேங்கிங் நாலேஜ், இப்படி இந்த மாதிரியான பல்வேறு திறமைகளை உடையக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய 120 நாட்கள்னு சொன்னோம்னா 120 நாட்களுமே இவங்களுக்கு ஒவ்வொரு ஒரு மணித்துளியும் ஒரு பொன்னான ஒரு மணித்துளியாக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்ற போது இந்த பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து கொண்டு பல்வேறு விதமான வேலைகளை செய்யும் போது அந்த வேலைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் நமக்கு இருக்கக்கூடிய இடத்துல தான் கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தன்னுடைய பார்வையாக இந்த மிதுன ராசி அன்பர்களின் 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். வேற எந்த விதமான ஒரு ஆன்சருமே இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தேவையில்லை. இப்போ சனியினுடைய பார்வை மட்டுமே அங்க பலனாக இருக்க போகுது. ஏன்னா சனி பகவான் ஆயுட்காரகன், நீதிமான், அடுத்து பார்த்தீங்கன்னா கர்மகாரகன். ஒருவர் செய்யக்கூடிய அந்த பாவ புண்ணியங்களுக்கு தன்னுடைய அளவுகோலை வைத்து அவர்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியவர். சில பேருக்கு சனி திசையே நடந்துட்டு இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு. அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியின் காலத்துல கொடுத்த அந்த வேதனைகள் இன்னும் மீள முடியாத ஒரு துயரத்துல இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா அந்த 11ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அந்த சனி பகவான் அளப்பரிய மகிழ்ச்சியை கொடுக்க போறார். 11ஆம் பார்வையா பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போறார். 11ஆம் இடம்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்ன சொல்றோம்? லாபஸ்தானம், அடுத்தடுத்து முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஸ்தானம், வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். இப்போ இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அந்த வளர்ச்சி எல்லாமே ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒரு வளர்ச்சியாக தான் இருக்க போகுது. இந்த சனி பகவானின் மூலமாக உங்களுக்கு தேங்கி கிடந்த அந்த தொழிலில் இருந்த கடன் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவான் உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானமான அந்த விருச்சிக ராசியை பார்க்கிறார். அந்த விருச்சிக ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கடனிலிருந்து விடுதலை அப்படின்றது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிகாரபூர்வமாக இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார். இனிமேல் உங்களுக்கு கடன்றது பார்த்தீங்கன்னா நீங்களா போய் தேடிக்கிட்டாதான் உண்டு. இனிமே அந்த கடனே இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த 120 நாட்கள்ல கடன்னு, அதாவது எந்த அளவுக்கு நீங்க சுறுசுறுப்பா வேலை செய்யணும்னு நினைச்சீங்களோ மிதுன ராசி என்பர்கள், என்ன வேலை செஞ்சாலும் எனக்கு ஏதாவது ஒண்ணு நல்லது நடந்தாதான் என்னால சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த சுறுசுறுப்போடு வேலை செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை இந்த சனி பகவான் கொடுக்க போறார்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவானின் பார்வை உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த சிம்ம ராசியை பார்க்கும்போது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு முயற்சியில் பலவிதமான ஒரு தடைகளும் தாமதங்களும் இருந்திருக்கலாம். ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைப்பீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வேலை பார்க்குற இடம் உங்களால் டாலரேட்டே பண்ணிக்க முடியாது. அந்த அளவிற்கு நம்ம போய் வெளிநாட்டுக்கு முயற்சி செஞ்சால் நமக்கு வேறு ஏதோ வேலை கிடைக்குது, இதுலேயே நம்ம எத்தனை நாள் வேலைக்கு போக போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மன உளைச்சல்கள் அந்த இடத்துலலாம் இருந்திருக்கும். அந்த முயற்சின்றது உங்களுக்கு ஒரு எட்டா கனியாகவே இருந்திருக்கும். எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்துட்டோம் மேடம், ஆனாலும் எங்களுக்கு சேர வேண்டிய அந்த நன்மைகள் சேரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஜெயமாகுவதற்கு, அதுதான் அந்த உபஜயஸ்தானம் 3ஆம் இடம்ன்றது சொல்றது பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம். அந்த இடத்துல அந்த சனியினுடைய பார்வை விழறதுனால கொஞ்சம் தைரியமா எல்லா முயற்சிகளையும் எடுத்து நம்ம இந்த ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போமே. ஏன்னா அந்த மிதுன ராசி அன்பர்கள் நீங்க இது நாள் வரைக்கும் எடுத்த ஒரு ரிஸ்க்குனால நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிங்க. அதனால இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களால் ரிஸ்க் எடுக்கிறதுக்கே பயமா இருக்கு. ஏதாவது செஞ்சுட்டு நம்ம வேற எதையாவது இழந்துடக்கூடாது, இது வரைக்கும் இழந்த இழப்புகள் போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு தைரியமாக ஒரு முயற்சியை எடுப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த மிதுன ராசியில மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க இழந்த சொத்துக்களை வாங்குவதற்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா 11ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கறதுனால தொழில் ரீதியாக வருமானம் வரப்போகுது, வேலை சம்பந்தமான வருமானம் வரப்போகுது. உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பாக்கிகளும், அதாவது யாருக்காவது கடனாக கொடுத்துருப்பீங்க, ஒரு 3 வருஷ காலமாக உங்களுக்கு எந்த விதமான ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அந்த போட்ட பணம் எங்கே இருக்குதுன்னே தெரியாத அளவுக்கு இருந்திருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு நேரம். அதனால ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 120 நாட்கள் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் ராகுனுடைய நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். அதே சமயத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பார்த்தீங்கன்னா பிறந்த ஒரு 11 வருஷத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்ச மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் பிறந்ததிலிருந்தே வாழ்க்கையில துன்பப்பட்டு துயரப்பட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் நம்ம மீண்டுருவோமா அப்படின்னு வளர்ந்துக்கிட்டே வந்த இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய அந்த பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எல்லா ஒரு நன்மைகளும் பாக்கியம்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது நாள் வரைக்கும் செய்த புண்ணியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் மாதிரி அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கும். எப்போவோ கொடுத்த ஒரு ஹெல்ப்பானது இப்போ வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து புனர்பூசம் குருவனுடைய நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம். அதனால தான் இந்த மிதுனராசி அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப ரைட்டராயெல்லாம் இருப்பாங்க. நான் செய்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் செய்கிறேன், அதனால எனக்கு எல்லாமே நன்மையாக தான் நடக்கும் அப்படின்ற ஒரு தெம்போட எப்போதுமே இருக்கக்கூடியவர்கள். அது அந்த புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் அந்த ராசியில் இருக்கிறதுனால தான் எல்லாருமே மிதுன ராசி அன்பர்கள் அந்த மாதிரியான ஒரு குணாதிசயங்களை பெற்று இருக்கிறீங்க. இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தடைபட்டு இருக்குது. அந்த குழந்தை பாக்கியம்ன்றது இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரம், பிரிந்த தம்பதிகள் சேர்வதற்கு உண்டான நேரம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்து இந்த 120 நாட்கள்ல கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அதை கொஞ்சம் தள்ளி போட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு முழுமையான அமைப்பு இருக்கு இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு. இப்படி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல வளர்ச்சியை, இதனால் வரைக்கும் வாழ்க்கையில வளர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த 120 நாட்கள்ல அதிகமான ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்
பெண்கள் முக்கியமாக சொல்ல போனால் நிறைய கலைகளை தெரிந்தவர்களாக இருப்பாங்க, திறமைகளை உடையவர்களாக இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டுக்காக உழைச்சி பார்த்திங்கன்னா தனக்குன்னு எந்த ஒரு விதமான ஒரு சேமிப்பும் இல்லாமல் இருப்பாங்க. இப்போ இந்த காலகட்டம்லாம் இந்த பாக்கிய ஸ்தானத்துலேருந்து இந்த சனி பகவான் தனக்குன்னு ஒரு சேமிப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா தனக்குன்னு ஒரு சுயமாக ஒரு தொழில், இந்த மாதிரிலாம் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி தான் முக்கியம். இந்த கோச்சார கிரகங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய, எப்படி அம்மா அப்பா இருந்து அந்த குழந்தைகளை வழிநடத்தி செல்கிறார்களோ அதே மாதிரி தான் இந்த தசாபுத்தின்ற கிரகங்கள் பார்த்திங்கன்னா திசைன்றது அப்பா, புத்தின்றது அம்மா. இந்த அப்பா அம்மாவினுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் இந்த கோச்சார கிரகங்கள் செயல்பட போகுது. அதற்குண்டான பலன்களை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை விருப்பப்பட்டீங்க, உங்களுக்கு உங்களுடைய ஜாதகப்படி தசாபுத்தி பலன்களை பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் எழுதணும். சில பேருக்கு திருமணம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க, முயற்சி எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்க்கும்போது ஜாதகம் இல்லாமல் இருக்கும், பிறந்த தேதி நேரம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு PDF மூலமாகவும் நாங்கள் ஜாதகத்தை ரெடி பண்ணி தரோம். இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.